மக்களவை எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல் காந்தியின் 56வது பிறந்த நாளை முன்னிட்டு காங்கிரஸ் தலைவர் கார்கே, தமிழ்நாடு முதலமைச்சர் ஜோசப் விஜய், தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி தலைவர் செல்வ பெருந்தகை, விஜய் வசந்த் எம்பி உள்ளிட்ட தலைவர்கள் வாழ்த்து தெரிவித்துள்ளனர். அகில இந்திய காங்கிரஸ் தலைவர் கார்கே தனது எக்ஸ் வெளியிட்டுள்ள வாழ்த்து செய்தியில், அரசியலமைப்பின் விழுமியங்கள் மீதான தங்களின் அளப்பரிய அர்ப்பணிப்பும், ஒடுக்கப்பட்ட மற்றும் குரலற்றவர்களின் உரிமைகளுக்காக தாங்கள் மேற்கொள்ளும் சமரசமற்ற போராட்டமும் லட்சக்கணக்கானோருக்கு உத்வேகம் அளித்துள்ளதாக குறிப்பிட்டுள்ளார். மக்களுடனான தங்களின் இடைவிடாத ஈடுபாடு மற்றும் அதிகாரத்திடம் உண்மையை உரக்க சொல்லும் துணிச்சல் ஆகியவற்றின் மூலம் மிகவும் நலிந்த மற்றும் விளிம்பு நிலை மக்களின் நலனுக்காக தொடர்ந்து குரல் கொடுத்து வருவதாக கார்கே கூறியுள்ளார். இதேபோல் தமிழ்நாடு முதலமைச்சர் ஜோசப் விஜய் தனது எக்ஸ் வெளியிட்டுள்ள வாழ்த்து செய்தியில், இந்தியாவின் முன்னேற்றம், ஜனநாயக விழுமியங்களை பாதுகாத்தல் மற்றும் சமூகத்தின் அனைத்து பிரிவு மக்களின் நலன் ஆகியவற்றிற்காக தொடர்ந்து குரல் கொடுத்து வரும் அன்பு சகோதரர் ராகுல் காந்திக்கு நல்ல ஆரோக்கியம், நீண்ட ஆயுள், அனைத்து முயற்சிகளிலும் வெற்றி மற்றும் பொது வாழ்வில் சிறப்பான முறையில் பணியாற்றும் ஆற்றல் ஆகியவை கிடைக்க வாழ்த்துவதாக குறிப்பிட்டுள்ளார். முன்னாள் முதலமைச்சரும் திமுக தலைவருமான ஸ்டாலின் தனது எக்ஸ் வெளியிட்டுள்ள பதிவில், மக்களவை எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல் காந்திக்கு நல்ல ஆரோக்கியமும் மகிழ்ச்சியும் கிடைக்க வாழ்த்துவதாக குறிப்பிட்டுள்ளார். தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி தலைவர் செல்வ பெருந்தகை தனது எக்ஸ் வெளியிட்டுள்ள பதிவில், சமூக நீதி, ஜனநாயகம் மற்றும் மக்களின் உரிமைகளுக்காக தொடர்ந்து குரல் கொடுத்து வரும் தங்கள் பொதுப்பணி இன்னும் சிறப்பாக திகழவும், நல்ல உடல் நலத்துடனும் நீண்ட ஆயுளுடனும் தொடர்ந்து மக்கள் சேவையில் ஈடுபடவும் தனது மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்வதாக கூறியுள்ளார். கன்னியாகுமரி நாடாளுமன்ற உறுப்பினர் விஜய் வசந்த் தனது எக்ஸ் வெளியிட்டுள்ள வாழ்த்து செய்தியில், தலைமையின் உண்மையான அளவுகோல் அதிகாரமல்ல, மாறாக யாருக்கு தேவைப்படுகிறதோ அவர்களுடன் உறுதியாக துணை நிற்கும் திறனே ஆகும். நீதி, சமத்துவம் மற்றும் ஒவ்வொரு குடிமகனின் கண்ணியம் ஆகியவற்றின் மீதான தங்களின் அசைக்க முடியாத அர்ப்பணிப்பு நாடு முழுவதும் உள்ள லட்சக்கணக்கான மக்களுக்கு தொடர்ந்து உத்வேகம் அளித்து வருவதாக குறிப்பிட்டுள்ளார்.